தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. பரபரப்பான எபிசோடு தாங்க. பாட்டி கண்ணு முழிச்சிட்டாங்க. இதை பார்த்த வெற்றி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் பாட்டி கண்ணு முழிச்ச விஷயத்த சொல்லிட்டாங்க. சிவராம் எல்லாருமே வந்து பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியும் பார்த்திங்கன்னா மகேஷுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றத சிவராம் கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், கெட்டவன், கொலகாரன், அஞ்சலியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உண்மையையும் சிவராம் கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அஞ்சலி ஒரு பக்கம் மகேஷை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அடடா செம்ம ட்விஸ்ட்டு, எதிர்பாராத திருப்பம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மகேஷோட கனவு. ஸோ அந்த இடத்துல பாட்டி கண்ணை முழிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் மறுபடியும் வந்து சுயநினைவை இழக்கிறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சுயநினைவு வரலாம், வராமலும் போகலாம். இவ்வளோ சீக்கிரம் அவங்க கண்ணு முடிச்சதுனால சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷ், ஒருவேளை பாட்டி கண்ணை முழிச்சிட்டா நம்மளை பற்றின விஷயம் வெளில வந்துடும், என்ன பண்ணலாம் அப்படின்னு மகேஷ் ஒரு பக்கம் பிளான் போடுறாரு. இன்னொரு பக்கம் திவ்யா அண்டு மீனாட்சி, இவங்க 2 பேருடைய சந்திப்பு. ஸோ திவ்யா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மீனாட்சியுடைய பேரை சொல்லாமல் இருந்ததுனால மீனாட்சி திவ்யாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போது திவ்யா, என்ன நம்பினவங்களை என்றைக்குமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு திட்டத்தை மீனாட்சி திவ்யாவுக்கு போட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, வரப்போகிற எலெக்ஷனில் திவ்யாவை நிற்க வைக்க சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு ஆறுதல் ஓட்டு விழுகும், அதாவது வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துனதுனால உனக்கு அனுதாப ஓட்டு விழும், இந்த எலெக்ஷனில் நீ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டும், அவங்களுக்கு நீ இதை விட பெஸ்ட்டு ஒரு ரிவெஞ்சை கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியும் மீனாட்சி திவ்யாவுக்கு அடுத்த ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. திவ்யாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் மீனாட்சியுடைய திட்டமே வேறு. ஸோ திவ்யா கிட்ட ஈஸ்வரமூர்த்தி தோற்று போகணும், அடுத்த எலெக்ஷனில் கதிர் வந்து நிற்கணும், அவர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றதான் மீனாட்சியுடைய ஆசை. அப்படியே சீனை கட் பண்ணால் துளசி பரபரப்போட இங்கே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது வெளியில் போன வெற்றி வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு இடையில் சின்ன ஒரு ரொமான்ஸ். ஸோ 2 பேரும் இடிச்சுக்க போவாங்க, ஆனால் இடிச்சுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வெற்றி ஃபீல் பண்ணுறது, ஸோ மோதலில் தான் காதல் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் எங்கேயோ போயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது தடுமாறி விழப்போன துளசியை இங்கே வெற்றி ஒரு பக்கம் தாங்கி பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே திவ்யா எலெக்ஷனில் நிற்க போகிற விஷயம் ஈஸ்வரமூர்த்திக்கு தெரிய வருது. ஸோ அதே சமயம் எலெக்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இங்கே வெற்றிக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்காம கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கதிரும் பார்த்திங்கன்னா நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க இன்றைக்கி எபிசோட். ஆக மொத்தம் மகேஷ் பற்றின உண்மை இன்றைக்கி எபிசோடில் வெளியாகலை அப்படின்றதான். சரி, அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.